உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், இவ பேரு சூர்யா, என்னோட காலேஜ் மேட், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். ரொம்ப சந்தோஷமா. நீ என்னமா பண்ற? சோஷியல் சர்வீஸ் சார். ஓ குட். நல்லத கூட இருந்து நடத்தி வைக்கிறது, கெட்டத கிட்ட இருந்து கெடுத்து விடுறது. பயப்படாதீங்க, இது பார்ட் டைம் வேலை தான். ஓ, ஃபுல் டைமா ஐடில ஒர்க் பண்றேன். ரொம்ப கியூட்டா பேசுறியம்மா. இவர் கார்த்திக், ராகவன் மாமாவோட. ஹாய் கார்த்திக். ஹாய். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. அவாய்ட் பண்றியா? நீங்க இப்ப என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ. ஹாய். என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் மாறன், மாப்பிள்ளை தோழன். சூர்யா, அப்புறம் அரவிந்த் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. ஓ, இவன் ஹைட்டுக்கு எங்க நின்னாலும் தெரியறான். வீராவுக்கும் அரவிந்துக்கும் சம பொருத்தம் இல்ல? பொருத்தம் எது இது? ஓகே தான், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாத்துக்கலாம். ஏய், கொஞ்சம் சும்மா இருடி. அவ எப்பயும் இப்படிதான் விளையாட்டா பேசுவா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதானே இருப்பாங்க. சரி நீ வா, உனக்கு மத்தவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அப்பா, என் கையில இருந்த பிரேஸ்லெட் காணும்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா. டேய், இங்கதான் எங்காவது கீழே எங்காவது விழுந்திருக்கும். தேடி பாரு. படிக்கட்டுல வந்தல, அதுல எங்காவது விழுந்திருக்கும். அது பிறகு கீழே விழு. கார்த்தி, நல்லா தேடி பாரு. எங்க போட்டீங்க? என்ன சொல்றா? இல்லடா இங்க. ஏய், ஏன் மோதிரத்தையும் காணோம்? மோதிரத்தை காணோமா? எங்கடா போட்டீங்க? குழந்தைங்களா நீங்க இதெல்லாம் தொலைக்கிறதுக்கு? சூர்யா, வந்த உடனே உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஏய் குடி, பாவம். ஏய், சொன்னா கேளுடி, குடிடி. சரி ஓகே. என்னடா இது? இதா பாருங்க. எங்க போச்சுன்னு தெரியலப்பா. சரிடா கொஞ்சம். இந்தாங்க. இப்படி இருந்தா அங்க எங்கேயாச்சும் கிடக்கா பாரு. அவ ஏதோ விளையாட்டா இப்படி பண்ணிட்டா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ, சும்மா விளையாட்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்புறமா மேஜிக் பண்றதா திரும்ப அவளே உங்ககிட்ட கொடுத்துருவா. திருடுறது விளையாட்டா? ஆள் பாக்குறதுக்கு ஒயிட்டா இருக்கா, பண்ற வேலைலாம் டார்க்கா இருக்கு. சரி, நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அம்மா, என்னடி மாப்பிள்ளை தோழன் மாப்பிள்ளைய விட அதிகமா உன்னை கவர் பண்ணிட்டு இருக்காரு? அமைதியா இரு, யாருக்காவது கேட்டா தப்பாயிரும். இருடி, இன்ட்ரோ கேக்குறேன். ஆமாத்த, ஹாய்டா தம்பி. இருக்கட்டும். வணக்கம். வணக்கம். எதுக்கும் ஒரு 2 அடி கேப்லயே நிப்போம். இந்த கேப்பை அப்படியே மெயின்டைன் பண்றது நல்லது. அவரு ராகவன் மாமாவோட கடைசி தம்பி. ஓ, பேரு மாறன். ஓகே. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. வீட்டு வேலை, அப்புறம் வீட்டை ஃபுல்லா மெயின்டைன் பண்றது, கடையை மெயின்டைன் பண்றது, அப்படியே அவர் லைஃப மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாமே வந்திருக்கலாம். மாப்பிள்ளை தோழன்னு சொல்லும் போதே நினைச்சேன். வணக்கம் விஐபி சார். என்ன இன்சல்ட் பண்றாளாம். இதுக்கெல்லாம் அசர்றாளா நம்ம? பாவம், அவ புருஷன் அவளே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகத்தை எங்க வச்சு போலாமா அவ? ஆனாலும் உனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா. சரி வா போலாம். சரி, பை. அத்தை, தாலி கட்டுறேன். இவனே, ஐயோ. வாடி வா. எப்படி மோத திருப்பினாலும் லைஃப் லாங் என் மோத தான் பார்த்தாகணும். வாட் டு யூ சே? உன் கூட சேர்ந்ததுக்கு நீ அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள ஏமான கப்பல்ல ஏறிடும் போல இருக்கு. என்ன திடீர்னு மானத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு போகுது? காமெடிக்கு சொல்லிட்டு போகுது போல.
துணை மாப்பிள்ளை இல்லாம மாப்பிள்ளைக்கு எப்படி நலங்கு பூச முடியும்? அப்படிலாம் இல்லையே, பூசலாமே. ஐயோ இல்லங்க, உங்களுக்கு தெரியல. எங்க பக்கத்து வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு பக்கத்துல துணை மாப்பிள்ளை இருந்தாதான் அவருக்கு நலங்கே பூசணும். அத்தை ஏதோ பிளான் பண்ணுது, பாப்போம். அந்த வழக்கத்தெல்லாம் எப்படி மாத்த முடியும்? என்னன்னா நீயும் அப்படியே பாத்துட்டு நிக்கிற? எத்தனை கல்யாணத்துக்கு போயிருக்க? நம்ம பக்க பழக்கம் எல்லாம் என்னன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு. ஏய், யாரு துணை மாப்பிள? கூப்பிட்டு உட்கார வை. அரவிந்தனோட ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் வாங்கப்பா. ஐயோ, அப்படியெல்லாம் யாரோ ஒருத்தரை வெளியில இருந்து கூட்டிட்டு வந்து துணை மாப்பிள்ளையா உட்கார வச்சிட முடியுமா? நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தர் தான் துணை மாப்பிள்ளையா உட்கார வைக்கணும். வள்ளி, அவங்க யார உட்கார வச்சா உனக்கு என்ன? என்னன்னா மூணாவது மனுஷன் மாதிரி பேசுற? வீரா நம்ம வீட்டு பொண்ணுனா அவளுக்கு எல்லாமே நம்ம தானே பார்த்து பார்த்து செய்யணும். ஆமா. அது மட்டும் இல்லாம நீ என்ன சொன்ன மாறங்கிட்ட? அவங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு சொன்னல. பாவம், அவனும் ராப்பகலா கண்ணு முழிச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்கான். அப்ப நியாயமா மாப்பிள்ளை தோழனா மாறன் தானே உட்காரணும். ஓகே. என்னது புதுசா இருக்கு? போடா, Dress மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வா. மாப்பிள்ளை தோழனா சித்தி, அப்படிலாம் எந்த வழக்கமும் இல்லையே. எதுக்கு மாறன டிஸ்டர்ப் பண்றீங்க? ஐயோ கண்மணி, சம்பந்தி அம்மா எவ்வளவு பெரியவங்க, அவங்களுக்கே நம்ம சம்பிரதாயம் எல்லாம் தெரியல. நீ சின்ன பொண்ணு தானே, உனக்கு இங்க தெரிய போது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடா இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? அதான் அண்ணனும் ஒத்துக்குச்சுல்ல, நேரம் ஆயிட்டு இருக்குடா. போ, நீ போய் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி தொண மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு வா. போ போ. வந்துடுறப்பா. இதோ இப்ப வந்துருவான். நல்லா இருக்கா? உனக்கு என்னடா, நல்லா இருக்க. அங்க போய் உட்கார சொல்லமானா? போய் உட்கார சொல்லு. போ, சரி. போய் உட்கார், போ. அங்கிள் கொஞ்சம் நவருங்க. அதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, அப்படி போறது. இந்த வள்ளி என்ன பிளான் பண்றானே தெரியலையே. வேணும்னே பண்றாளா? இங்கேயும் வந்து உட்காந்துட்டானா? அந்த மாலை எடுத்து துணை மாப்பிள்ளை கழுத்துல போடுங்க. மாலை எடுத்து போடு துணை மாப்பிள்ளைக்கு. அந்த போனை கீழே வைக்கவே மாட்டல நீ. போடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.